அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்புல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் போஸ்ட் போட்டுக்கிறாரு. அதுல என்னன்னா, இங்க பாருங்க 2 சைடும் சண்டைய பிடிக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க 2 பேரும் இப்போ தேவைப்படக்கூடிய கன்செஷனை பண்ணி தான் ஆகணும். 2 சைட்லயும் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் இந்த பிரச்சனை பண்ணா முடிவுக்கு வரும். நாங்க தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாங்க தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் ஐடியா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இருக்கு. இருதரப்புலயும் கன்செஷன் பண்ணுங்க, பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ரூபியோ அவர்கள் தரப்பு போஸ்ட் இருந்திருக்கு. இது ரொம்ப கான்ஃபிளிக்ட், ரொம்ப பிரச்சனைக்குரிய கான்ஃபிளிக்ட் அப்படி போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கு. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா கொஞ்சம் தீவிர காட்டுறாங்க. அழுத்தங்கள் தெரியுது. உக்ரைனுக்கு பாத்தீங்கன்னா கரப்ஷனோட லிஸ்ட் வெளியாக கொஞ்சம் அழுத்தங்கள் எடுபடுது போல தெரியுதே அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் பேர் மட்டும் இப்போதைக்கு அடிபடல. அந்த டோனி ஸ்டார்க்ன்றது யாருங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். கால்சன் அவர்கள், ராக்கெட் அவர்கள், ஏன் அலிபாபா அவர்கள், இவங்க எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த டோனி ஸ்டார்க் அவர்கள் மட்டும் யாரும் மார்க் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, என்ன ஏதுங்கிறது பாத்திரலாம். மார்க் ஆகுதான் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். இப்போ இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பண்ண ஒரு பிளானை செட் பண்ணியிருந்தாங்க. இதுல 28 பாயிண்ட் கொண்ட அந்த பீஸ் ஃபார்முலா ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட தேவ தூதரான அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் அவங்களே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இப்ப சில மீடியாக்கள் தரப்பு செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா சர்க்குலேட் பண்றது பினான்ஸ் நேரம் அப்படிங்கிறது உள்ள இருப்பாங்க இல்லையா அவங்க. இப்ப பாத்தீங்கன்னா NBA, அதுக்கப்புறம் CADA அப்படிங்கிறது போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ட்ரம்ப் அவர்களோட ஆசை பெற்ற பிளான் அப்படிங்கிற சொல்றாங்க. இருதரப்பு இது எப்படி ஏத்துக்க போறாங்க, இது என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஆனா தாக்குதலுக்கு குறைவே இல்லை. திரும்பவும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள 136 ஷாஹிட் ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. காலையில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா பால்டோவை பார்த்திருப்போம், பால்டோவ்கா. இது பாத்தீங்கன்னா 136 ஷாஹிட் ட்ரோன்கள் என்டையரா உக்ரைனுக்குள்ள வந்திருக்கு. இது ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட். 29 ட்ரோன்கள் 16 பகுதிகள் அடிச்சிருக்கு. எத்தனை ட்ரோன் ரஷ்யா அனுப்பிச்சாலும் இது போலதான் இவங்க தப்புன்னு சொல்ல போறாங்கன்னு தெரியுது. அது போக உதிரி பாகங்கள் உதிரி போய் 3 பகுதிகளோடு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்குதல், இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே. ஆனா இந்த டெர்னோபோல்ல நடக்கக்கூடிய இன்சிடென்ட், அது நிறைய வீடியோஸ் திரும்ப அது வரக்கூடிய காரணங்கள் என்னன்னா, உயிரிழப்புகள். பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் பண்ண ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதிகப்படியான வீரர்கள் சாரி அப்படிங்கிறது போல கிளைம் இருக்கு. பட் ஆனா பொதுமக்கள்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. மேற்குல இருந்து உள்ள இருந்திருப்பாங்க போல தெரியுதே அப்படிங்கிற கேள்விகள் சில அனலிஸ்ட் இருக்கு. பட் ஆனா அது மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி தாங்க. குழந்தைகள் இறந்துட்டாங்க. 26 நபர்கள் டைமாக உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு. மீட்பு குழு பாத்தீங்கன்னா மீட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் 46 நபர்கள் பண்ண மீட் எடுத்துருக்காங்க இடிபாடுகள்ல இருந்து அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இங்க இருந்து வருதுன்னு. இதுல என்னன்னா, நேற்றுக்கு ருத்ர தாண்டவம் அப்படிங்கிறது ஜாப்ரோசியா பகுதியில பயங்கரமான அட்டாக். இந்த ஃப்ரண்ட் லைனை ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற டாக் வந்ததுல இருந்து ரஷ்யா கடுமையான தாக்குதல். அது இந்த பிப்ரவரி மாசத்துல ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ முன்னேறுங்க அப்படிங்கிற ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க போல தெரியுது வீரர்களுக்கு. 16 செட்டில்மெண்ட்ல நேற்றுக்கு ஒரு நாள்ல மட்டும் 16 செட்டில்மெண்ட்ல ஒரு நாள்ல மட்டுமே 562 முறை ஜாப்ரோசியா பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. குலைகோல், ஒரிக்ஹவ், ஜலஷ்னே, இது போல சில பகுதிகள், சில பேர்கள் வாயில வரல. உக்ரைனியம் இருக்கனால ரொம்ப பியூரா இருக்கனால வாயில வரல. ஸோ இது போல பகுதிகள். ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒரிக்ஹவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குலைகோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பகுதியெல்லாம் ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. அதுவும் இது ஹையஸ்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இது போல ஒரு அட்டாக் நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம ரெகுலரா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு நாள்ல 562 முறை தாக்குதல்கள் ஜாப்ரோசியால மட்டும் அப்படிங்கிறது ரெக்கார்டு. 16 செட்டில்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ மேசிவான அட்டாக் நடந்திருக்கு. இதே போல கிரமட்டாஸ்ல அட்டாக் நடந்திருக்கு, ஸ்லோவியான்ஸ்ல அட்டாக் நடந்திருக்கு. உயிர் சேதங்கள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. லோக்கல் சோர்சஸ் இது மீடியாக்கள்ல வராது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. பட் நான் இது போல டெலிகிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ் அதிகமா ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னன்னா, இது போல ஜாப்ரோசியால அட்டாக் பண்றாங்க இல்லையா. ஸோ இது போல அட்டாக் பண்றதுனால ஜாப்ரோசியா உட்பட மொத்தம் 5 பகுதிகளை ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு அக்செப்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. மொத்தம் ரஷ்யா பாத்தீங்கன்னா நோவோஸ்பார்ஸ்கே, அதுக்கப்புறம் ஷெப்ரியான்ஸ்கே,
பேர் கொஞ்சம் கட்டால. ஸோ இந்த பகுதிகள் டொனஸ்க்ல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த இடத்துல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற டீப் ஸ்டேட் தரப்பு வந்து ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஷேடு மாதிரி போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள் தான். அடுத்து வந்து பண்ண ஜாப்ரோசியா பகுதியில் வந்து பண்ண 3 பகுதிகள். வெசலே, வைஷ்கோ, ஜல்ஷியன்யா. ஸோ இந்த பகுதிகள் வந்து பண்ண ஜாப்ரோசியா பகுதிகளில் முன்னேறி இருக்கிறதா இப்போ உக்ரைன் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ ஹெவியான அட்டாக்கோட ரிசல்ட்ஸ் தெரியுது. மேக்சிவா முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யா. இப்படி இருக்கும் சமயத்துல தான் ரஷ்யாக்குள்ள ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிற இந்த தீவிரவாத நடவடிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிற போன பதிவுல கூட பார்த்திருக்கோம். எஃப்எஸ்பி திரும்ப திரும்ப வந்து பண்ண வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல சபட்டாஸ் நடந்தது. ஒரு ஆடி காடு கூட வெடிச்சிச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்தது பல BMW ஆடியா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு கார் வந்து பண்ண வெடிச்சிருந்திருக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன எதுங்கிற தகவல் வச்சுன்னா அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது போல நிறைய நியூஸஸ் வந்து பண்ண சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2-3 சர்க்குலேட் ஆகும். இது அதிகமா பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த எஃப்எஸ்பியோட அரெஸ்ட். அது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடத்தி கொண்டு வந்து ரஷ்யாக்குள்ள வச்சு ஒரு ஹை ரேங்கிங் அஃபீஷியல் அப்படின்றத சொன்னாங்க. முதல்ல சர்கி ஷோய்கு அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. இது செகண்ட் அசாசினேஷன் அட்டம் நடக்க ட்ரை பண்ணிக்குது. இதோட பேர் சொல்லலை யாரு மேல அப்படிங்கிறது போல. ஹை ரேங்கிங் அஃபீஷியல் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதோட அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரு மேல தாக்குதல் பண்றதுக்காக ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. இந்த கீ வந்து பாத்தீங்கன்னா அவரை கொன்னே ஆகணும் அப்படின்ற முடிவெடுத்து இது போல செஞ்சுக்கிறாங்க. அதுவும் பிரிட்டிஷ் இந்த பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட பாய்சன் அதோட அந்த நாட்டுல உருவாக்கக்கூடிய பாய்சன் ஒரு கிஃப்ட் பாட்டில வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணி யூகேல இருந்தே வந்திருக்குது. ஒரு பீர் மாதிரி. இதை மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா இம்பார்ட்டன்டான நபர் இழந்திருப்போம் அப்படிங்கிற போல ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போல எஃப்எஸ்பி வந்து பண்ண முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்குள்ள இது போல அசம்பாவிதம் நடக்கூடாதுக்காக தடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பிஸ்கா நடந்துச்சுன்னா மிகப்பெரும் அளவில் எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்படி இருக்க சமயத்துல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படியே கொஞ்சம் முடிவு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதுவும் அமெரிக்கா சவுதி இவங்க 2 பேத்துக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் கூட நடந்தது. அதுல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. மொத்தம் $270 பில்லியன் அமெரிக்கால சவுதி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அமெரிக்காக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அமெரிக்காக்கு அதிகமான வெல்த் கிடைக்க போகுது அப்படிங்கிற பலரும் சொல்றாங்க. பட் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா அமெரிக்காவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாடுகள் அதோட லிஸ்ட் அதிகமா இருந்தாதான் அமெரிக்காவோட டாலர்கள் செல்லும். இதனாலதான் டாரிஃப் போடுறாரு. டாரிஃபை யூஸ் பண்ணி பல நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறாரு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் சில அனலிஸ்ட் வந்து இருக்கு. பட் இது போல விஷயங்கள் நடக்குது. இப்போ சவுதி அவங்க தரப்புல இருந்து வந்து பண்ணா மிக பெருமளவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம UAE சவுதி இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு யமன் இருக்காங்க இல்லையா? அதாவது UAE சவுதி அங்கீகரிக்கக்கூடிய யமன் அரசாங்கம். இது வந்து இவங்க கிடையாது, ஹவுதிஸ் கிடையாது, அது அல்லாத யமன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இணைஞ்சு ஒரு ஃபோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா காசாவை ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்களையும் பேசிக்கிறாங்க. ரெண்டாவது இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் தெற்கு லெபனான்ல தொடர்ந்து தாக்குதல் இவாக்குவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டயர் ஹிஃபா சினோஃபா இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஸ் எல்லாம் ஹெவியா அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. அதுவும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு லெபனானோட தெற்கு பகுதிகள் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம பெய்ட் உமர் பகுதி இது வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து ஊடுருவி போயிருக்கிறாங்க. ஸோ போய் ஒரு 100 நபர்களுக்கு மேல அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஹெப்ரானோட வடக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இது போல இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ மிடில் ஈஸ்ட் மிக பெரும் அளவுல பரபரப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அதுக்கான காரணம் இஸ்ரேலோட அக்ரஷன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் அப்படியே நம்ம தெற்கு அமெரிக்காவுக்கு வந்துட்டு அங்கேயும் பரபரப்பு தான். அமெரிக்காவோட ட்ரினாட் அண்ட் டொபேல இருக்கக்கூடிய மிலிட்டரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான இமேஜஸ் வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ கரேபியன் தீவுகளையும் பதட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல இப்படி இருக்கும் சமயத்துல வெனிசுவேலால ஒரு அசம்பாவிதம் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. கெமிக்கல் பிளான்ட்ல க்ரூட் ஆயில் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. மிக பெரும் அளவுல ஒரு வெடி விபத்து அப்படிங்கிற சொன்னாங்க. இது வெட்னஸ்டே நேத்திக்கு நடந்தது, நவம்பர் 19 நடந்தது. ஸோ மிக பெரும் அளவுல இழப்புகள் வெனிசுவேலாக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல ஒரு ராணுவ நடவடிக்கை இருக்குன்னா தான் நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது போல க்ரூட் ஆயில் பிளான்ட் கெமிக்கல் பிளான்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான்
எல்லாம் செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் முன்னாடியே அடிச்சுட்டாங்கன்னா மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஸோ அது வெனிசுலாக்கு கொஞ்சம் இழப்புகளா இருக்கும். ஸோ எப்படி வெனிசுலா இதெல்லாம் வந்து மேக் ஓவர் பண்றாங்க அப்படிங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பதட்டங்கள் அப்படிங்கிறது எல்லா பகுதியிலும் இருக்கு. ஆனா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கை அடுத்த உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.